கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிபதி கர்ணனுடைய மனநலம், அவருடைய குணம் பற்றி பரிசோதிப்பதற்காக மருத்துவர்களிடம் ஒத்துழைப்பு தராததை அடுத்து இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தபோது சக நீதிபதிகள் மீது ஊழல் புகாரை நீதிபதி கர்ணன் தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் அதிருப்தி தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் அவர் மீது புகார் பதிவு செய்திருந்ததை தொடர்ந்து 7 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இவர் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அளித்திருந்தார். அப்போது நீதிபதி கர்ணனுக்கு மனநல பரிசோதனை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிபதி கர்ணனுக்கு மனநல பரிசோதனை நடத்துவதற்காக அவருடைய வீட்டிற்கு மருத்துவர்கள் வந்திருந்தார்கள். அவர் அதற்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அதனைத் தொடர்ந்து தற்போது அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. இதன் முழு விவரங்களை சொல்லுங்க. நீதிமன்றத்தை அவமதித்ததற்காக நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், சென்ற வாரம் கல்கத்தாவிலே மருத்துவ குழு போலீஸ் துணையுடன் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீதிபடி கர்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துவதற்காக சென்றது. அதை நீதிபதி கர்ணன் மறுத்து அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படிதான் அந்த குழு சென்றிருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை கர்ணன் ஒத்துக்கொள்ளவில்லை, மதிக்கவில்லை. இதை தவிர நீதிபதிகள் அவருக்கு என்னவெல்லாம் உச்சநீதிமன்றத்திலே தண்டனை அளித்திருக்கிறார்களோ அதே தண்டனைகளை அவர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அளித்து வருகிறார். இதை தவிர நேற்று மாலையிலே நீதிபதி கர்ணன் 5 வருடம் சிறை தண்டனை 7 நீதிபதிகளுக்கு என்று அறிவித்திருந்தார். அதாவது உச்சநீதிமன்றத்திலே எந்த நீதிபதிகள் இவருக்கு எதிரான விசாரணையை நடத்தி தீர்ப்பு அளித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறை தண்டனை என்று அறிவித்திருந்தார். ஆகவேதான் உச்சநீதிமன்றம் இவர் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறார், ஆகவே இவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்று முடிவு செய்து இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதை தவிர ஊடகங்களிலே இனி நீதிபதி கர்ணனின் உத்தரவுகள் என்று வரும் விவரங்களை இனிமேல் ஊடகங்களிலே வெளியிடக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் இன்று கருத்து தெரிவித்திருக்கிறது. ஆகவே நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த இந்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் இறுதியாக நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தான் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. இப்போ இந்த வழக்குடைய பின்னணி குறித்து விரிவா சொல்லுங்க கணபதி. நிச்சயமாக நீதிபதி கர்ணன் சென்னையிலே உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த போதே சக நீதிபதிகளுடன் அவருடைய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தன. அவர்களுக்கு எதிரான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். இதை தவிர அவர்களுடன் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக குற்றச்சாட்டுகளையும் எழுப்பி வந்தார். இதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரை சென்று நீதிபதி கர்ணன் கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றல் செய்யப்பட்டார். அங்கே சென்றும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்தன. அங்கிருந்தபடியே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு ஊழல் புகார்களை சொல்லி வந்தார். இது காரணமாக உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்தது. நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்றத்திலும் ஆஜரானார். அங்கேயும் அவர் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். நான் என்ன ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறேனோ அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, நீங்கள் விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று சொன்னார். இதை தவிர நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த பிறகு உச்சநீதிமன்றத்திலே எந்தெந்த நீதிபதிகள் தனக்கு எதிரான வழக்கை விசாரித்தனரோ அவர்களுக்கு எதிராக உத்தரவுகளை பிறப்பித்தார். அவர்களுடைய சம்பளத்திலிருந்து பணத்தை பிடித்தம் செய்து தனக்கு நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும். இந்த நீதிபதிகளின் தொல்லை காரணமாக தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதி கர்ணன் சொல்லியிருந்தார். இதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் அவருடைய மனநிலை சரியாக இருக்கிறதா, உடல்நிலை சரியாக இருக்கிறதா என்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று ஒரு மருத்துவ குழுவை பரிசீலனை செய்யும்படி உத்தரவிட்டிருந்தது. கல்கத்தாவிலே உள்ள மருத்துவமனையிலிருந்து மருத்துவ குழு புறப்பட்டு நீதிபதி கர்ணனின் வீட்டுக்கு சென்றது. போலீஸ் துணையுடன் சென்ற அந்த குழுவை நீதிபதி கர்ணன் திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த மருத்துவ பரிசோதனையை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இப்போ உச்சநீதிமன்றம் இன்று அந்த வழக்கின் விசாரணையை தொடர்ந்து நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறார். ஆகவே அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது. இதற்கிடையே நேற்று கல்கத்தாவிலே நீதிபதி கர்ணன் 5 வருட சிறை தண்டனையை இந்த வழக்கை விசாரித்து வரும் 7 உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நான் அளிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இது போன்ற முன்னுக்கு பின் முரணான உத்தரவுகள் வந்து கொண்டே இருந்ததன் விளைவாக இறுதியாக உச்சநீதிமன்றம் நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது.